ஹாய்ங்க, வணக்கம். என்னடா மூஞ்சில என்னமோ அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நேற்று வெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் மூஞ்சியெல்லாம் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு டைம் எப்போவுமே நான் மூஞ்சிக்கு ஃபேஸுக்கு சரி நேச்சுரல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே இந்த கிரீமெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்ன பூசிகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ம மஞ்சத்தூள் பாருங்கள், மஞ்சத்தூள், அப்புறம் பச்சரிசி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்ரு, அப்புறம் தயிர் சேர்த்துக்கணும். எனக்கு வச்சு தயிர் இல்லைன்னா பால் ஊற்றிக்கிட்டேன். சரிங்களா? இந்த பாருங்க பால். ஏன்னா தயிர்னா நல்லாயிருக்கும். தயிர் வீட்டில் இல்லை, நானும் மறந்துட்டேன். வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருப்பாங்க, நான் மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி பாருங்கள், இதில் 4 பொருள் கலக்கணுங்க. பச்சரிசி மாவும், மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், ரோஸ் வாட்ரு. சரிங்களா? இதுதான் நான் போடுறது. ஏன்னா மூஞ்சில் பார்த்திங்கன்னா, மூஞ்சிலெல்லாம் கொப்பளம் எதுவுமே வராமல் தான் நான் பார்த்துக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண எப்போவுமே நேசிப்பேன். எனக்கு இந்த எது நேச்சுரல் பிடிக்குதோ அதை தான் நான் விரும்புவேன். நான் தவிர மற்றபடி கிரீமெல்லாம் எந்த கிரீம் நான் அதிகமாக யூஸ் பண்ண விரும்ப மாட்டேன். அதுக்காக கஞ்சிச்சு வாங்க முடியலையா அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. வீட்டில் ஏகப்பட்ட கிரீம் வாங்கி வச்சுருக்கா பாப்பா. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் சரிங்களா? அதனால் வீட்டில் வந்தோடனே பர்ஃப்யூம், அதாவது சென்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஃபேவர் கலர் இதுலேயும் இருக்குது. எல்லா இதுலேயும் ஒரு இது வாங்கி வச்சுருக்கா. செண்டு, கிளிப்டிக்கி எல்லாமே வாங்கி வச்சுருக்குறான். நமக்கு எது ஃபேவரட்டோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கின்னுக்கு மெயின் ஸ்கின்னு அதை நேச்சுரல். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது போடுறது எந்த ஒரு பயமும் இல்லை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.